இது ஒரு வித்தியாசமான வெரைட்டி ரைஸ். ஒரே ஒரு ரைஸ் மட்டும் எடுத்து வந்துருக்கு. அது வெரைட்டி ரைஸ் இல்லை, அப்போ முக்கியமான ஒரு செய்தி. முக்கியமான ஒரு செய்தி சொல்லுங்க, என்ன முக்கியமான செய்தி? என்னன்னா ஒரு ட்வீட் ஒன்று. இந்த ட்வீட் வந்து பயங்கர வைரலாக போய் கொண்டிருக்கிறது. அப்படியா? ஆமாம்மா. ஓஹோ. என்ன மேட்டர் அப்படின்னா, த தலித் வாய்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ் பக்கம் இருக்கும். அது பார்த்துருப்பீங்க. இந்தியா முழுக்க நடக்கிற தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள், தலித்திய பார்வை கொண்ட கட்டுரைகளாக இருக்கட்டும், செய்திகளாக இருக்கட்டும், அதில் வந்து வரும். அதில் வந்து ஒரு செய்தி, வி நீட் பீஸ் நாட் வார். சூப்பராக இருக்கு. அதான் நம்ம எல்லாரும் அதானே எதிர்பார்க்குறோம். அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து, கொஞ்சம் பொறுங்க, அந்த ட்வீட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டாக்டர் ராஜேஸ்வரி ஐயர் அப்படி இல்லை, ஐடி பேரை அப்படித்தான் வச்சுருக்காங்க, என்ன வாக்காதீங்க, டாக்டர் ராஜேஸ்வரி ஐயர் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து ட்வீட் போட்டு அதை அந்த ஃபோட்டோவையும் போட்டு ட்வீட் போட்டிருக்காங்க. வி நீட் மெரிட் நாட் ரிசர்வேஷன். சரிதான். இந்த ட்வீட் தான் பயங்கர வைரலாக போய்கிட்டு. வி நீட் மெரிட் நாட் ரிசர்வேஷன் அப்படின்னா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் என்னமோ ஒரு 22,000 சொச்சம் தான் இருக்குது. ஆனால் ட்வீட்டோட ரீச் வந்து 1 மில்லியன். 1 மில்லியன்? ஆமாம் ஆமாம். ஆர்டி லைக் வந்து ஒரு 69,000. ஆமாம் ஆமாம், 69K பக்கம் போயிடுச்சு. ஓஹோ. இந்த வைரலான ட்வீட் இதெல்லாம் தவறான செயல், இந்த மாதிரி பேசக்கூடாது, இதுதான் சரியான செயல். இதை வந்து யூடியூப் ரூட்டர்ஸ் ஆதரிக்கிறது. இந்த கோரிக்கையை யூடியூப் ரூட்டர்ஸ் வழிமொழிகிறது. தம்பி, நம்ம ரிசர்வேஷனை தான் ஆதரிக்கிறோம் தம்பி, தப்பா பேசி தொலையாத. நான் இந்த ட்வீட்டை ஆதரிக்கிறேன் தம்பி. மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும் தம்பி, தம்பி டேஞ்சரா இருக்கு தம்பி. நீ ரிசர்வேஷன் தானே, அதனால போராடிட்டு இருக்கிறோம். ஏனாம்ண்ணே, மெரிட்டை கொண்டு வருவோம்ண்ணே. இது முதலாளிக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிட்டா, நீ தனியா வாக்குறுதி கொடுக்காத. மெரிட்டை கொண்டு வருவோம்ங்கிறேன் நான். மெரிட்டா? ஆமா, நீ மெரிட்டை கொண்டு வந்தா பெரிய பிரச்சனை ஆயிட்டா. எதுல கொண்டு வரேன் நீங்க பாருங்க. மறுபடியும் சொல்றேன், நம்ம இதெல்லாம் சொல்லிடு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம ரிசர்வேஷனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து முழு மூச்சா அதை மட்டும்தான் பாதுகாத்துட்டு இருக்கிறோம். சோசியல் ஜஸ்டிஸ் அதில் ஒன்று தான் இருக்குது. நீ ரிசர்வேஷன் டே என்னடா யூடியூப் என்ன கட்சி மாறிட்டியா? நான் என்ன கேட்குறேன், அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி சொல்லுங்க. வி நீட் மெரிட் நாட் ரிசர்வேஷன். நாட் ரிசர்வேஷன். ஆமா, இது பார்ப்பனியத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது பேர்லயும் இருக்குது. அது அவங்க சொல்றது ஆச்சரியம் இல்லை. நீ எதுக்கு அவங்க பின்னாடி போய் இது பண்ணிட்டு இருக்கிற? அதான் சொல்றேன், எதுக்கு அவங்களை ஆதரிக்கிற? அதான் சொல்றேன், ரிசர்வேஷன்னா மெரிட் வேணும். மெரிட்ல இல்ல, மெரிட்ல வாங்க அப்படிதானே சொல்றாங்க. ஆமா, நான் என்ன சொல்றேன், இதையே எல்லாத்துலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறேன். எல்லாத்துலயுமா? எல்லாத்துலயும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லவா? எல்லாத்துலயும் கருவறைக்குள்ள சொல்லு. கருவறைக்குள்ள வாங்க. கருவறைக்குள்ள நம்ம ரிசர்வேஷன் தானடா கேக்குறோம், அதே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இப்ப கருவறைக்குள்ள எக்ஸிஸ்டிங்கா ஒரு ரிசர்வேஷன் இருக்கா? ஆமா, ஆல்ரெடி. அது என்ன ரிசர்வேஷன்? ஆமா, அது உயர் சாதி மட்டும் போறாங்க, அவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஆமா, அந்த இடத்துல ரிசர்வேஷன் வேண்டாம், மெரிட். எல்லாத்தையும் உள்ள விடுங்க. 10 பேர் ஒரு நாளைக்கு, ஒரு 10 பேர் 10 பேர் பூஜை செய்யட்டும்னா, பூஜை செய்யறப்ப யாரு வந்து மடியா இருக்கா, ஏன்னா மடியா இருக்கணும், அப்பதான் பூஜை செய்ய முடியும். யாரு மடியா இருக்கா அப்படிங்கறது சரக்கு அடிக்கல. ஆமா, ஒரு டிடி போடுங்க. ஒரு டிடி பைக்குக்கே போடுறோம், கேவலம். கடவுள் போறாங்க இல்ல, டிடி போடு. கடவுள் எவ்வளவு புனிதமான சப்ஜெக்ட் இது. கிட்னி டெஸ்ட் எடுங்க, எல்லா டெஸ்ட்டும் எடு. ஆமா, ஏன்னா இங்கே ஒரு இந்த டெஸ்ட்லாம் எடுக்கணும். ஆமா, இப்போ சிதம்பரமா பக்கத்தில் ஏதோ ஒரு பாப்பா ஒருத்தன் நல்ல பீரை போட்டுவிட்டு துப்புரவு தொழிலாளர்கிட்ட போய் வம்பு பண்ணான், பார்க்கிங் இது பண்ண முடியாது. ஆனால் நினைக்கிறேன். ஆமா, அதை வந்து வீடியோ எடுத்து வேற மாதிரி இது பண்ணா, அப்புறம் அடுத்த நாள் போலீஸ் போய் அப்படிங்களா வாங்க, அப்புறம் என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னோடனே, என்ன சாப்பிட்டீங்க வரிசையா சொல்லுங்க அப்படின்னா, இல்லை முதல்ல ஒரு பீர் சாப்பிட்டேன், அப்புறம் கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்டேன், அப்படி சிக்கன் கடைக்கு போனேன், போனால் இந்த மாதிரி பார்க்கிங்கில் ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு, இப்படி ஆச்சு அப்படிங்கிற சொன்னான். இப்போ இந்த மாதிரி ஆள்லாம் உள்ளே போய் பரம்பரையாக தான் நாங்கள் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க தோப்பனார், அத்திம்பேர், தோப்பனாருக்கு தோப்பனார், அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் இருந்திருப்பாங்க. இப்போ இவரே பீரை போடுறான்னா அவங்க தோப்பனாருக்கு தோப்பனார். அப்போ அந்த ரிசர்வேஷன் வேண்டாம், மெரிட் விட்டுருங்க. ஒரு 10 பேர் போட்டோம், யாரு மடியா இருக்கா, யாரு டிஎன்டி, கருவறைக்குள்ள கசமசா பண்ணாம யாரு இருக்கா, யாரு டீசெண்டா வந்து ரொம்ப இதா இருக்காங்க,
சுத்தன பத்திர சுத்தனம் ஏதோ சொல்லுவாங்க இருக்கு. பல்லுல கரை இல்லாம யார் இருக்கா? பத்திரனா யார் இருக்கா? தீர்த்தத்துல வந்து மயக்க மருந்து கலக்காம யார் கொடுக்குறா? இங்க கிரண்மணி நோக்காம யார் இருக்கா? அவங்களாம் வாங்க அந்த மாதிரி. ஆமா, இதுல கருவேப்பிலை புச்சுக்கு புச்சுக்கு பண்ணாம நம்ம தேவநாதன் மாதிரி டிவிடிக்கள் இல்லாம யார் யார் இருக்கா அந்த வகையில மெரிட். இப்ப மெரிட்ல இருக்கட்டுமே, இது வேணாம்னு சொல்லுவீங்களா? இது ஓகே, இந்த மெரிட் நான் ஆதரிக்கிறேன். இந்த மெரிட் எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா? ஓகே, இது ஓகே தான். இப்ப யூடியூப்ல சப்போர்ட்டா இல்லையா? சப்போர்ட். ஆனா வேற எதுலயும் பண்ண முடியும். இதுலதான் நம்ம கேக்குறோம். இதுல சொல்லுங்க, இதுல வந்து மெரிட் தான். கருவறைக்கு சொல்லுங்க, மத்த இதுலயும் ரிசர்வேஷன் தான் ஆதரிக்க போறோம். நான் என்ன சொல்றேன், கருவறைக்கு. ஏன்னா காலங்காலமா அங்க ஒரு ரிசர்வேஷன் இருக்குது, அதை நசுக்கி விட்டு வருவோமே. இப்ப அடுத்து இதே மாதிரி இன்னொன்று ஃபார்மேட் சொல்லவா? நம்ம இது கிரிக்கெட் டீம் ஃபேமஸா எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, இந்தியன் கிரிக்கெட் டீம் எப்படி இருக்குது? இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து இதான் இருக்குது. இருக்கா இல்லையா? எட்ட வச்சு பார்த்தாலும் நூல் கண்டு தெரியுதா இல்லையா? தெரியுது, இருக்குல்ல. அப்ப அது இது பண்ணுங்கப்பா. அங்கேயும் மெரிட்டா? ஆமா, அங்கேயும் மெரிட் விடுங்க, எடுங்க, மெரிட் எடுங்க. எனக்கு நான் வந்து கொஞ்ச காலம் தான் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து கிரிக்கெட் பற்றி நிறைய அனுபவங்கள் இருக்கும். நீங்க சொல்லுங்க, நீங்க கடைசியா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. ஸ்ரேயஸ் ஐயர்னு ஒருத்தர் இருக்கிறாப்லையா? பண்ணிட்டு யாரு? ரோஹித் சர்மான்னு ஒருத்தர் இருக்கிறாப்லையா? பரவாயில்லையா? அப்ப விடுங்க, அங்கேயே அப்படியே மெரிட் இது பண்ணுங்க. ஐயர்னு ஒருத்தர் இருக்கிறாப்லையா? எவ்வளவு நாளைக்கு தான் நீங்களே இது பண்ணீங்க? பரம்பரை. நான் என்ன கேட்கறேன், முதல்ல வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தது யாரு இந்தியாவுக்கு? கிரிக்கெட்ல இவரு கபில் தேவ். கபில் தேவ் யாரு? கபில் தேவ் ஒரு கிரிக்கெட்டர். ஓகே, இறங்கி வாங்க. இறங்கி எங்கடா? அவர் கிரிக்கெட்டரா? அவர் கிரிக்கெட்டர் தான். கிரிக்கெட்டரா அது ஒடுக்கப்பட்ட சமூகம். அவரு வந்து ஒரு ஓபிசி, அதுல தானே வருவாரு. முதல் இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் டீம் இருந்ததா? அதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையா கிரிக்கெட் டீம்? அதுக்கப்புறமும் இருக்குதா? வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தது யாரு? யார் வாங்கி கொடுத்தா? வாங்கி கொடுக்கறதுக்கு கபில் தேவ் ஒரு ஓபிசி வேணுமா இல்லையா? முக்கியமான தகவல், சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறமாக இந்தியா ஒரு புஷ் நவுந்ததே அந்த வேர்ல்டு கப் அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் பல மாற்றங்கள் நடந்தது. அப்ப வேர்ல்டுக்கே ஒரு புஷ் இந்தியாவை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு கபில் தேவ்ங்கிற ஓபிசி தேவைப்படுது. அன்னைக்கு சூழ்நிலையில எத்தனை நூல் கண்டு இருந்தது? அது ஃபுல்லா தான் இருந்துச்சு நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறமா வாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் யார் வாங்கி கொடுத்தா? அதுக்கப்புறமா இவரு தோனி. யாரு? தோனி யாரு? கிரிக்கெட்டரா? கொஞ்சம் இறங்கி வாங்க. இதெல்லாம் தெரியாதா தம்பி? அவர் பேர் மகேந்திர சிங் தோனி. பஞ்சாப், ராஜஸ்தான் இருப்பாங்க. அவரு ஓபிசி தான். அப்படியா? தெரியல. அப்ப உனக்கு ஒரு வேர்ல்டு கப் வேணும்னா கூட ஓபிசிக்கள் தான் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்குது. அவ்வளவு பேர் நூல் கண்டு சும்மா உங்க ஆஸ்கார் வேணும்னாலும் ஓபிசி தான் வேணும். அதுக்கு ஒரு ஏஆர் ரஹ்மான் தான் வேணும். உங்களுக்கு சிம்பனி வேணும்னாலும் உங்களுக்கு அதுக்கு ராஜா தான் வேணும். அவ்வளவுதான் பண்ண முடியாது. ஆமா, உங்களுக்கு வந்து ஒரு காமெடி வேணும்னாலும் உங்களுக்கு வந்து வடிவேல் தான் வேணும். இவரு நம்ம மருதையன் தோழர் தான் வந்து இந்த டிஎம் கிருஷ்ணா பிரச்சனை வந்துச்சுல்ல, அப்பதான் வந்து ஒரு கூட்டத்துல சொன்னாரு, நேத்து ராத்திரி அம்மா அப்படின்ற பாடல் வந்து ஒரு அந்த ஸ்பைசியான சாங். அது என்ன எரோட்டிக் சாங். கரெக்ட், எரோட்டிக்கான சாங். அந்த எரோட்டிக் சாங்கை ஒரு டிவைன் மோட்ல, அது வந்து ஒரு எரோட்டிக்கான சாங். அதுக்கு யூஸ் பண்ற அந்த டியூன் இருக்குல்ல, அது வந்து ஒரு டிவைன் டியூன். அது டிவைன் டியூனா கீர்த்தனை, சாங்கோட கீர்த்தனைல அந்த டியூன் போட்டுருக்காங்க. ஆமா, அந்த வார்த்தை தான் தேடிட்டு இருந்தேன். கீர்த்தனை அதை எடுத்து ஒரு எரோட்டிக்கான ஒரு சாங் வந்து பண்ணியிருக்கிறாரு. அப்ப யோசிச்சு பாரு, இப்படியா இருக்கிற ஒரு விஷயத்த வேற ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மாத்துறது இருக்குல்ல. இது புனிதம் இல்லைன்னு நான் சொல்லல, நமக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஒரு பயிற்சி. அப்ப அதுக்கு மூளை இருக்கணும். மூளை எப்படி இருக்கணும்? அந்த அளவுக்கு வலிமையான மூளையா இருக்கணும். இசையில அப்படி பூந்து அப்படி வர்றாப்புல ராஜா மாதிரி இருக்கணும். சிம்பிள் ஜி, உங்களுக்கு சிம்பனி வேணும்னாலும் ஆஸ்கார் வேணும்னாலும் நாங்க தான் கப்பு வேணும்னாலும் நாங்க தான் வேணும். நான் என்ன சொல்றேன், கிரிக்கெட் இதுல ஒரு மெரிட்ட போடுங்க. ரிசர்வேஷன் நல்லா விளையாடுறவங்க, ஏன்னா நல்லா விளையாடுறவங்க, ஃபிட்டா இருக்கிறவங்க, தொலைதொலைன்னு இல்லாம ஃபிட்டா இருக்கிறவங்க, அந்த மாதிரி வைங்க. ஏன்னா அதுல மெரிட் கரெக்ட் தான். எத்தனை தலைமுறையா நீங்களே அங்க உட்கார்ந்துட்டே இருக்கீங்க. கொஞ்சம் இறங்க பஸ். உட்கார்ந்தாலும் கப்பு வரலையே, கப்பு வர மாட்டேங்குது. அதுக்கு எங்க ஆளுகள்ல வர இருக்குது. அப்ப பகுஜன்ஸ் தான் தேவைப்படுது. அப்ப நீங்க அங்க இருந்து கரெக்ட். இதுக்கு மெரிட் வேணும்டா. இதுக்கு மெரிட் ஒத்துக்கிறேன்டா. இதுல மெரிட் ஒத்துக்கிறேன்டா. ஒத்துக்கிறீங்களா? அப்ப வேற எதுலயும் கிடையாதுல. அடுத்து வரேன். அப்படியே வாங்க. இப்ப சாங் சொன்னனால சபாக்கள் வாங்க. சபாக்களா? இந்த சபாக்கள் கலைமகள் சபாவா? அந்த மாதிரி சபாக்கள்லாம் இருக்குல்ல, அதுலயும் ஒரு மெரிட்டை கொண்டு வாங்களேன். அதுல மெரிட் இல்லையா? இப்ப என்னைக்காவது அவங்க பாடினது ரிசர்வேஷன் இல்லையா? அதுல என்னைக்காவது அவங்க பாடினது புரிஞ்சுக்க அங்க ரிசர்வேஷன் இருக்கு. அவங்க மட்டுமே இருக்கிற ரிசர்வேஷன் இருக்கு. அந்த ரிசர்வேஷன் தான் இருக்கு. அப்ப யாரும் பாட முடியாதா?
கேட்டு வேணா பாருங்க. அப்படியா? ஆமா, அதை உடைக்கிறதுக்கு தான் ஒரு ரஞ்சித்லாம் வந்து மார்கழி மக்கள் இசைன்னு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சபால வந்து மியூசிக் அகாடமியில வந்து ரெண்ட் வாங்கி அன்னைக்கு அங்க நடத்தினாப்புல. ஆனா சபால நம்ம பாட முடியாது, கச்சேரி பண்ண முடியாது. அப்ப அங்க ஒரு புஷ்பவனம் குப்புசாமி வச்சு ஒரு இது போட டி நகர்ல சபால ஒரு கச்சேரி வச்சு விட்டுருமா? கர்நாடக சங்கீத பக்காவா பாடுவாங்க, சூப்பரா பாட சொல்லுவாங்க. மார்கழி இது என்னது சென்னையில் திருவிழா, சென்னையில் திருவிழா அதுல பாட விடுங்க புஷ்பவனம் குப்புசாமிய, சூப்பரா இருக்கும். இல்ல அங்க பாட விடுங்க, திருவிழாலே ஒரு பாட விடுங்க, அங்க ஒரு மினிட்ட கொண்டு வாங்கலாம் பாப்பேன். அது ஏன்னா இதை கேட்கறது டிஎம் கிருஷ்ணா கேட்கறாரா இல்லையா? அதெல்லாம் அப்படிலாம் இருக்க கூடாது. பெரியாரை பத்தியும் பாடணும், பெரியாழ்வாரை பத்தியும் பாடணும், பாடுங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா அவர் ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு சமூகத்துக்கு, அது தேவைப்படுது. நான் பாடுறேன் உனக்கு, அதுக்கு அவரை கடிச்சு கொட்டுறாங்களா இல்லையா? அப்ப அங்க ஒரு உங்கால இருக்கிறாருப்பா மெரிட்டு, நாங்க கேட்கல. உங்கால இருக்கிறார் மெரிட், இதுக்கு மெரிட் ஒத்துக்கிறீங்களா? சரி, கண்டிப்பா மெரிட் வேணும் தம்பி. இப்ப அப்படியே கோர்ட்டுக்கு வாங்க. அதுக்குள்ள ஏன்டா கோர்ட்டுக்கு போகணும்? சரி பொறுமையா அங்கெல்லாம் ஏன்டா கூப்பிடுறாங்க? போவோம்னே என்ன இப்போ கோர்ட்டுக்கு வருவோம். இப்போ இது மாவட்ட நீதிமன்றான்டா, உயர் நீதிமன்றான்டா, உச்ச நீதிமன்றம் போவோம். ஸ்ட்ரைட்டா அங்கேயே போயிடுவோம். இப்போ உச்ச நீதிமன்றத்தில் சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமை நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளாக இருக்கிறது இருக்குல்ல, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சிஜேயா இருந்திருப்பாரு. அதுக்கு பிறகு அவங்க மகனும் வருவாங்க. எப்படியா இருக்கு? வாழையாவா இருக்கு? போன சிஜேயா இருந்தார்ல, டி சந்திரசூட். அவர் அப்பா என்னவா இருந்தாரு தெரியலையே. அவரு சிஜே தான். ஆமா, அவரு சீஃப் ஜஸ்டிஸா தான் இருந்தாரு. இப்படி பல எக்ஸாம்பிள். அப்படிலாம் கிடையாது. ஆனா அது என்னங்க நமக்கு தெரியல. ஏன்னா அங்க ஒரு ரிசர்வேஷன் இருக்குல்ல, அப்படி ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. எப்படி அப்படியே வருவாங்களா? அப்படியே பையன் தாத்தா அதான். இப்ப அது வந்து நான் கேட்கறேன் அப்படின்னா சரி, அது வேணும், ஓகே. நீதியரசர் சந்துரு கேட்டாரா இல்லையா? கேட்டாங்களா இல்லையா? பிரஸ் மீட்டை போட்டு ஏப்பா இப்படி நம்மளுதான் கேட்கறோம், ரிசர்வேஷன் அதுல கேட்கறோமே. ராகுல் காந்தி கேக்குறாரு, குறிப்பிட்ட ரிசர்வேஷனா இருக்குல்ல, அது எப்படி அவரு நம்ம ஓபிசிலாம் அங்க போகல, எஸ்சி எஸ்டிலாம் வந்து பகுஜன்ஸுக்கு இடம் கொடுங்க இல்ல, கம்மியா ரொம்ப கம்மியா இருக்குன்னு பேசுறமே. ஓபிசிகள் எஸ்சி எஸ்டிகள் ஏன் இப்போ நம்ம ஏற்கனவே பலமுறை பேசின டேட்டா தான் அது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு 5 வருட காலகட்டத்துக்குள்ள நியமித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள்ல கிட்டத்தட்ட 73 விழுக்காடு பக்கம் வந்து வில்சன் அவர்களே ராஜ்யசபால பேசினாங்க. இப்போ இப்படியான சூழல் தானே இருக்குது. அப்ப அங்க அந்த ஜட்ஜில 450 ஜட்ஜு வந்து அவங்க தான் இருக்காங்க. ஆமா, 454 பேர் நம்ம வந்து அந்த ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க. அதை பலமுறை நம்ம வீடியோல கோட் பண்ணி பேசி கத்திட்டு இருக்காங்க. அப்ப அங்க மெரிட் கொண்டு வாங்கற நான். அங்க என்ன மெரிட்? ஆமா, அங்கதான் ஏற்கனவே அப்பா, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம், ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பையன். அங்க என்ன மெரிட்? என்ன மெரிட்னா இப்ப எல்லாத்தையும் விடுங்க. ஓபிசில இருந்து ஒருத்தவங்களை விடுங்க, எஸ்சி எஸ்டில இருந்து ஒருத்தவங்களை விடுங்க, சீஃப் ஜஸ்டிஸா இருக்கட்டுமே. என்ன மெரிட்னு தம்பி அவங்க ஒரே இடத்துல ஒரே ஆளு போய் உட்கார்றாங்க. நம்மளுக்கு மெரிட் என்ன வரும் அதுல? நான் என்ன கேட்குறேன், இவங்க இந்த அம்மா என்ன கேட்குது, மெரிட்டுங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடுங்க. அதுதான் இந்த அம்மாவோட புரிதல், அவ்வளோதானே. அப்போ சிஜேஐ எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணி விடுங்கிற. அது ஏன் இவர் பையன் மட்டுமே வராரு? இப்போ நீதியரசர் அதுக்கு தகுதி வேணும் தம்பி, நல்ல லாயரா இருக்கணும், நல்லா வாதாடணும். அப்போ வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து நல்லா வாதாடுகிற அந்த இதெல்லாம் இல்லையா? அதான் இப்போ நம்ம வில்சன் சார் யார்? இப்போ நம்ம வில்சன் சார் இருக்காரு. இப்போ அவர் வந்து ஆளுநருக்கு எதிரான அந்த வழக்கு இருக்குது. இப்போ அதை வந்து அவர் வாதாடலையா? கலைஞருடைய அந்த சமாதி அது குறித்த அந்த வழக்கு, அதை வந்து திறம்பட வாதாடு இல்லையா? எவ்வளவு வழக்குகள் அவர் வந்து வாதாடி இருக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து சிறப்பான லாயர் இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் சிஜே கொடுங்கப்பா. அப்ப நீங்க ஒரு ரிசர்வேஷனே மெயின்டைன் பண்றீங்க, மெரிட் அதையும் ஓபன் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் அவங்க என்ன சொல்றாங்க, மெரிட்னு நாங்க தான், மெரிட்னு வந்தா நாங்க தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்க அதை? இதுக்கு அதே மாதிரி கேளுப்பா. இப்ப இதுக்கு மட்டும் வந்து we need merit not reservation கேட்கறல. அப்ப இங்கே நாங்க மட்டும்தான் அப்படிங்கிற, அப்ப எங்களுக்கும் கூட. இப்ப நாங்க கேட்போம்ல, நாங்க மட்டும்தான் அப்ப நாங்களும் கேட்போம்ல. ஒரு 100 வருஷம் முழுசா முடியல, ஒரு 100 வருஷம் ஆச்சு அந்த ரிசர்வேஷன் வந்து முழுசா முடியல கிடையாது. அதுக்குள்ள நீங்க வந்து இப்படி பேசுறாங்க. சரி, இன்னுமே நகர்ந்து வரலாம். இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். உபன்யாசம் பண்றாங்களா, உபன்யாசம், வேத விற்பனம், அதுல ஒரு ரிசர்வேஷன் இருக்குல்ல ஃபுல்லா தம்பி. அது வந்து மத ரிசர்வேஷன். இத மதத்துல தம்பி அவங்க யார் விருப்பப்பட்டாங்களோ அவங்க உட்காந்து அவங்க கதை பேசிக்கலாம், சொற்பொழி ஓட்டலாம். அதுல எப்படி ரிசர்வேஷன் கேட்க முடியும்? இல்ல, அதுல வந்து துண்டை இப்படி புடிச்சுக்கிட்டே ஒரு குரூப் இப்படி புடிச்சுக்கிட்டே இல்ல
உபன்யாசம் பண்றாங்க. இப்ப சுகி சிவம் இருக்கிறாரு, அது ஒரு வீடியோ கூட இப்ப சுத்தல போயிட்டு வந்து நீர்த்திரையில போட்டிருந்தாங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அவர் வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அவர் கிரேட் ஸ்காலர் அவர். ஆமா, 50 ஆண்டு காலம் இந்த பக்தி இலக்கியங்கள் இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பக்தி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ஆழ்ந்த வாசிப்பும் தேர்ந்த ஞானமும் கொண்டவர். அதுல வந்து நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அவரை பார்த்து சூத்திர உபன்யாசகர் அப்படின்னு இப்படி பிடிச்சிக்கிட்டே ஒருத்தன் விமர்சிச்சானா இல்லையா? சூத்திர உபன்யாசம் பண்றான் ஒருத்தன், சூத்திரா அவன் வந்து சொல்றான், எனக்கு பயம் கிடையாது, நான் ஓப்பனா சொல்றேன் அப்படின்னு. அதுக்கு அவர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு, ஏன் விவேகானந்தர் போய் இந்து மதத்தை பத்தி பேசினாலும் அவரை சூத்திரன் அப்படிங்கிறீங்க, நான் பேசினாலும் என்ன சூத்திரன் அப்படிங்கிறீங்க. அவர் ஒரு கதையை வந்து மேற்கோள் கட்டுறாரு. தர்மயாதீனம் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பக்திமான் அவர் வந்து இறந்து போறாரு. அவருடைய சமாதி அதை பார்த்து வந்து அவர் ஒரு மன்னர் கூடவே இருக்கிற ஒரு நபர் சொன்னாரா அது சூத்திர சமாதி அப்படின்னு. அப்போ தர்மயாதீனம் பக்கத்தில் இருக்கிற பக்திமானையும் நீங்கள் சூத்திரங்கிறீங்க, விவேகானந்தரையும் சூத்திரங்கிறீங்க, சுகிசிவத்தையும் சூத்திரங்கிறீங்க. அப்போ இந்த நாட்டில் விடுதலை கிடைச்சதா இல்லையா அப்படின்னு ஐயா சுகிசிவம் கேட்குறாரு. அப்போ அதில் ஒரு மெரிட்டை கொண்டாங்க. இப்போல்லாம் அதில் ஏன் குறிப்பிட்ட ரிசர்வேஷன் மட்டுமே இருக்கு? மெரிட்டா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடு, அதான உன் வாதம். மெரிட்டா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டா ஐயா சுகிசிவம் பேசட்டும். அவர் ஏதாவது தப்பா பேச போறாரா? அவர் நீங்க என்ன இது கொடுத்தாலும் அவர் பக்திங்கிற லைன்ல இருந்து தானே பேச போறாரு, பக்தி இலக்கியம் தானே பேச போறாரு. கரெக்டா இல்லையா? கடவுள் உண்டுன்னு தானே சொல்ல போறாரு. அவருக்கு நீங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அவர் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னு சொல்ல போறாரா? கடவுளை பரப்புறவன் ஐயோக்கியன் அப்படின்னு சொல்ல போறாரா? இல்ல அவர் கடவுள் உண்டு, இந்த பக்தி இலக்கியத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது, இதுல இருக்கிறது அப்படித்தானே பேச. மதங்களில் உள்ள முட்டாள்தனத்தை சொல்லுவாரு அவரு. அப்ப அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த இடத்துல படிச்சுட்டு போன ஒரு ஓபிசி எஸ்சி எஸ்டி அங்க போனா, பகுஜன் போனா அப்படின்னா உனக்கு அந்த இடத்துல பிரச்சனையா இருக்கு. அப்ப நீ அங்க மட்டும் வந்து உன் மெரிட்டை காட்ட மாட்டேங்கிற. அப்போ அங்கே மட்டும் ஒரு குறிப்பிட்ட ரிசர்வேஷன் வச்சுக்கிறல. துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து பேசினா அந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே, அதே ஸ்டேட்மெண்ட்டை சுகிசிவம் பேசக்கூடாது. இவர் பேசுனா அந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்டை சத்தியலங்கூட பேசக்கூடாது, அவர் பேசக்கூடாது. அப்படின்னா இது எந்த வகை ரிசர்வேஷன்? அப்போ நீங்கள் மட்டுமே இருக்கிறது. இதையும் மெரிட்டில் ஓப்பன் பண்ணி விடுங்க, உடச்சி விட்டுருங்க. எல்லா மெரிட் எல்லாம் வரட்டும், படிச்சுட்டு வர எல்லாமே வரட்டும், எல்லாரும் பேசுவோம். ஓகே தானே? இப்போ கரெக்டாக பேசணும்னா கரெக்டு தான். அப்போ சொல்லுங்க, வி சப்போர்ட் மெரிட். ஆமாம், கேளுங்க, இதுல எல்லாம் மெரிட் கொண்டு வாங்க. வி சப்போர்ட் மெரிட்.